அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்ப்போம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், which among the who among the following has been awarded Nobel Prize for Literature அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இலக்கியத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்லோ கிரஸ்னோர்காய் அப்படிங்கிற இவருக்கு தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர். மெலன்கொலி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், சாத்தன் டாங்கோ அப்படிங்கிற மாதிரியான புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. சரிங்களா? நம்ம செய்தித்தாள்ல இதெல்லாம் பார்த்தோம். ஸோ லாஸ்லோ கிரஸ்னார்காய் அப்படிங்கிறவருக்கு தான் கொடுத்திருக்காங்க. எந்த நாடுனா ஹங்கேரி. சரியா? அடுத்தது, தமிழ்நாடு ஹெரிடேஜ் கமிஷன் ஆக்ட் வாஸ் passed in the year 2012 and came into force on March 12, 2024. பாரம்பரிய ஆணைய சட்டம் 2012ல வந்திருக்கும். நடைமுறைக்கு வந்தது 2024 மார்ச் 12ல. It aims to constitute a heritage commission for protecting the age-old buildings and premises not covered under Ancient Monument and Archaeological Sites and Remains Act 1958 and Tamil Nadu Act 1966 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு 1958ல வந்த இந்த பண்டைய நினைவு சின்னங்கள் சட்டம் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் அதே மாதிரி ஒரு சட்டத்தை 1966ல போட்டிருப்பாங்க. இந்த 2 சட்டத்துக்கு கீழேயும் கவர் ஆகாத நினைவு சின்னங்கள், பாரம்பரிய தலங்கள், அது எல்லாத்தையுமே பராமரிக்கிறதுக்காக போடப்பட்டதுதான் இந்த தமிழ்நாடு ஹெரிடேஜ் கமிஷன் அப்படிங்கிற இந்த சட்டம். அதற்கு கீழே ஹெரிடேஜ் கமிஷன் அப்படிங்கறத உருவாக்கணும். இதை உருவாக்க சொல்லி 4 வாரம் கெடு கொடுத்திருக்காங்க உயர் நீதிமன்றம். சரியா? அடுத்தது, மகாத்மா காந்தி first visited Madras in October 1896 and addressed a gathering at பச்சையப்பாஸ் ஹால். முதல்ல காந்திஜி எப்ப மெட்ராஸ் வந்தாருன்னா 1896 வந்து என்ன பேசியிருப்பார் அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் பத்தி பேசியிருப்பார். ஏன் இங்க வந்து இந்தியன்ஸ் பத்தி பேசுறாருன்னா, சவுத் ஆப்பிரிக்கால இருந்த இந்தியன்ஸ்ல 3/4 பேர் எங்க இருந்து தான் போயிருப்பாங்கன்னா மெட்ராஸ்ல இருந்து தான் போயிருப்பாங்க. அதனால இங்க வந்து அதை பத்தி பேசியிருப்பாரு. போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, ஜூலை 1 is said to be observed as ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டே. அதாவது வருவாய்த்துறையோட தினமாக ஜூலை 1 கொண்டாட போறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபாஸ்லி அப்படின்ற ஒரு முறை இருக்கு. இது வந்து அக்ரிகல்ச்சர் கேலண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முகல் காலத்துல இருந்தே இந்த ஒரு முறை வந்து பயன்பட்டு இருக்கு. சரியா? ஃபாஸ்லி அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் கேலண்டர் முகல் காலத்துல இருந்து இருக்கு. அதுக்கப்புறமா கொலோனியல் கவர்மெண்ட் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் இந்த ஃபாஸ்லி அப்படிங்கிறத பின்பற்றிட்டு தான் வராங்க. இதை வந்து அக்ரிகல்ச்சரல் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஜூலை 1 தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால என்ன பண்றாங்கன்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டேவை ஜூலை 1 அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, which committee's recommendations submitted in 1969 helped to abolish hereditary priesthood and allow qualified individuals from all castes to serve as priest அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இளைய பெருமாள் கமிட்டி, அதான் ஆன்சர். இளைய பெருமாள் கமிட்டி வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த அர்ச்சகர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த அர்ச்சகர்கள் வந்து ஹெரிடிட்டரியா வழி வழியா வருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. யாருக்கெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கோ அவங்க எல்லாருமே அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிறத சொன்னதுதான் இந்த இளைய பெருமாள் கமிட்டி. சரியா? சோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.